பொதுவாக உரங்குட்டான்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல நீண்ட நாள்லாம் வாழலாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஜூலாம் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி அதிகமான கட்டுப்பாடு இருக்கும். இப்போ ஒரு முறை என்ன நடந்துருச்சு, 1968 அக்டோபரில் சடனாக பார்த்தா இந்த ஃபூ மேன்சூன்ற உராங்கட்டான் வந்து வெளியே சுத்துது. வந்துட்டு நேராக அந்த யானை இருக்கும், அதை போய் வேடிக்கை பார்க்குது. மனுஷங்களுக்கு எப்படி யானையை வேடிக்கை பார்க்க பிடிக்கும், அதே மாதிரி இதுக்கும் வந்து யானையை வேடிக்கை பார்க்க தான் பிடிக்கும். அங்கே ஜூ கீப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் அதை வந்து பிடிச்சி உள்ளே போடுறாங்க. மறுபடியும் ஜூலே போட்டுட்டு என்ன நடந்திருக்கு, எப்படி இது வெளியே வந்ததுன்னு பார்க்குறாங்க. ஒரு ஹெட் கீப்பர் அங்கே இருந்தார், அவர் மேலே தான் சந்தேகப்படுறாங்க. ஜெரி ஸ்டோன்ஸ் அப்படின்றவர் தான் சரியா லாக் பண்ணாம விட்டுருப்பாரு. ஓகே, ஏதாச்சும் ஒரு இதுல விட்டுருக்கலாம் அப்படின்னு. அதனாலதான், இல்லைன்னா பூட்டும் உடையல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போட்டு அந்த பூட்டை பூட்டிடுறாங்க. இது மறுபடியும் இது வந்து வெளியே வந்துடுது. இப்படியே ஒரு 6-7 முறை வெளியே வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. இது எப்படி வெளியே வருது? அதே மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே இவங்க லாக் பண்ணிட்டு தான் போறாங்க அப்படின்னு ஜூ கீப்பர்ஸ்ட கேட்டா அவங்க அதான் சொல்றாங்க. ஆனால் இது வெளியே வந்துடுது. வெளியே வந்துட்டு அந்த யானையை தான் போய் வேடிக்கை பார்க்குது. ஒரு தடவை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நோட்டம் விடுறாங்க. இது இவங்க போகிற மாதிரி பண்ணிட்டு மெல்ல சில ஜூ கீப்பர்ஸ் மட்டும் ஒளிஞ்சு நின்று அந்த உராங்கட்டான் என்னதான் பண்ணுதுன்னு ரொம்ப நேரம் வந்து பார்க்குறாங்க. அப்போ யாருமே இருக்காங்களா இல்லையான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இதுக்கு போர் அடிக்கும் போது யானையை பார்க்கணும்னு தோணும்போது மெல்ல இறங்கி வந்து ஸோ இது மட்டும் பண்ணாமல் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வெளியே போகிறது. இது யாரும் இல்லாதப்போ வெளியே போகணும் அப்படின்றதும் உராங்குட்டானுக்கு வந்து தெரிஞ்சு தந்திரமாக யோசிச்சிருக்கு. உராங்குட்டான்களுக்கு பாம்புகள்னாலையும் ஆபத்து இருக்கும். அப்போ அதுவும் ஆபத்து இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த பாம்புகளை எடுத்து வேற பக்கம் போடுவாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு உராங்குட்டான் பார்த்துட்டு அது என்ன நினைச்சிருச்சுன்னா, இந்த மனுஷன் வந்து ஆபத்துல தவிக்கிறான் போல, நம்ம ஹெல்ப் பண்ணணும் போலன்னு மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த கரையோரம் வந்துட்டு இப்படியே கை கொடுத்துருக்கு. கை கொடுத்து வா நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி. அந்த பணியாளர் வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இங்க 2 விஷயம் இருக்கு. அந்த மனுஷன் வந்து ஆனா கை கொடுக்காம அப்படியே விலகி போயிடுறாங்க. ஏன் இங்க கை கொடுக்கலன்னா உராங்கோட்டானோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. ஏன்னா போன வீடியோவில் உராங்கோட்டான் வந்து அதோட இருப்பிடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கு. அதுவும் ஒரு ஜூல அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கல. இந்த வீடியோலையும் தப்பிச்சு போனதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ, உராங்குட்டான் தப்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் தப்பிச்சு போனது தானா? ஆமாம், தப்பிச்சு போனது தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி ப்ரோ டிஃப்ரெண்ட்டானா? அது தப்பிச்சு போனது அது வேற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கும். இது ஓகே, அந்த மாதிரி தான். இது என்ன மெத்தட் ப்ரோ யூஸ் பண்ணிச்சு? இது என்ன மெத்தட்ன்றதுக்கு முன்னாடி இது வந்து சுமட்ரான் வகையான சுமட்ரான் உராங்கட்டான் அப்படின்ற இனத்தை சார்ந்தது தான். இதோட பேர் வந்து ஃபூ மேன்சூ அப்படின்றது. இந்த ஃபூ மேன்சூ வந்து 1965 காலகட்டத்துல தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நெப்ராஸ்காவுடைய ஒமாஹா அப்படின்ற இடம், அங்க இருக்கிற ஒமாஹாஸ் ஹென்ரி டோர்லி ஜூ அண்ட் அக்வேரியம் அங்க வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அப்படி கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் அங்கேயே அது வந்து வாழ்ந்து வந்துச்சு. அப்படி அங்க இருக்கும்போதே மற்ற உராங்குட்டான்லாம் ஜூக்குள்ள வந்து இந்த மரத்து மேல ஏறுறது, கயிறை பிடிச்சி தொங்குறது, இது மாதிரி தான் பண்ணிட்டே இருந்தது. ஆனா இந்த உராங்குட்டான் மட்டும், அதாவது ஃபூ மேன்சூ, இது மட்டும் மனுஷங்களை கவனிச்சுட்டே இருந்தது. மனுஷங்க வந்து என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி உள்ள வர்றாங்க, எப்படி வெளியே போறாங்க, இது எல்லாத்தையுமே ஃபூ மேன்சூ வந்து கவனிச்சுட்டே இருந்தது. பொதுவாக உரங்குட்டான்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல நீண்ட நாள்லாம் வாழலாம் ரொம்ப பிடிக்காது. அதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். போர் அடிச்சிருன்றதுனால ப்ரோ? இல்லை இதுல என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி? தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி போர் அடிச்சிருச்சு, ஒரே இடத்துல எவ்வளவு நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அது ரொம்ப வெளியே போகவும் விரும்பாது. அதுக்குன்னு ஒரு எல்லை இருந்தால் அந்த எல்லைக்குள்ளேயே வந்து சுத்தும். அதுக்குன்னு ஆனால் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். சும்மா அதை வந்து கட்டுப்படுத்திலாம் வைக்கக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஜூலாம் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி அதிகமான கட்டுப்பாடு இருக்கும். இப்போ இருக்கிற ஜூவில் வந்து முழுசாக அந்த உராங்குட்டான்கள் வாழ்றதுக்கு பெரிய பெரிய மரம், அதுக்கப்புறம் நிறைய கயிறு விளையாடுறதுக்கு அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஜூ, இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஒமாஹா ஜூ, அதுவே வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃப்ரீயாலாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ஒரு தீவு மாதிரி இருக்கும். அங்கே வந்து இந்த
கொஞ்சம் மரம் இருக்கும், கயிறு இருக்கும், பாறை இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் சுத்தி வந்து ஒரு பள்ளம் தோண்டி இருப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரை மோட்டர் தான், தண்ணி எல்லாம் அதுல இருக்காது. போன தடவை பார்த்தப்போ நம்ம தண்ணி இருக்கும், சுவர் இருந்துச்சு. ஆமா, இதுல வந்து தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாம பெரிய பள்ளம் இருக்கும். ஆனா அந்த பள்ளத்தை எட்டி பார்த்தா உள்ள விழுந்துடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். பயத்துல விழுந்துடலாமா, அந்த அளவுக்கு ஆழம் இருக்கும். உள்ள போய் கீழே விழுந்துருவாங்கன்ற மாதிரி இருக்கும் பார்த்தாலே. அதே மாதிரி அதை ஆர்டிபிஷியலா உருவாக்கி இருப்பாங்க இந்த ஜூவை. இந்த கான்கிரீட் கல்லு மண் அவங்களே கொண்டு வந்து போட்டு அவங்களே வந்து கொஞ்சம் செடி இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்குல்ல. ஆமா, இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ஜூ இருக்குன்னா அங்க இது மட்டும் இருக்காது, உராங்கட்டான்களுக்கு இந்த அமைப்பு, இந்த டிபார்ட்மெண்ட். இந்த ஒரு குழியை தாண்டி மேலே ஏறி அந்த பக்கம் போனா மக்கள் பார்வையிடம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இன்னொரு கூண்டு இருக்கும், யானை இருக்கும், அந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கும். இப்ப ஒரு முறை என்ன நடந்துருச்சு, 1968 அக்டோபர்ல சடனா பார்த்தா இந்த ஃபூ மேன்சூன்ற உராங்கட்டான் வந்து வெளியே சுத்துது. குறிப்பா வெளியே சுத்துதுன்னா இது கூண்டை விட்டு வெளியே வந்துருச்சு. வந்துட்டு நேரா அந்த யானை இருக்கும், அதை போய் வேடிக்கை பார்க்குது. மனுஷங்களுக்கு எப்படி யானையை வேடிக்கை பார்க்க பிடிக்கும், அதே மாதிரி இதுக்கும் வந்து யானையை வேடிக்கை பார்க்க தான் பிடிக்கும். அதனால யானைய வெவ்வேறு ஆங்கிள் பாக்குறது, ஒண்ணு கீழே நின்று பாக்குறது, அதுக்கப்புறம் மரத்து மேல நின்று பாக்குறது. ஒரு மாதிரி ஆச்சரியமா யானைய இந்த உராங்குட்டான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கு. இத அங்க ஜூ கீப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் அதை வந்து பிடிச்சி உள்ள போடுறாங்க. மறுபடியும் ஜூலே போட்டுட்டு என்ன நடந்திருக்கு, எப்படி இது வெளியே வந்ததுன்னு பாக்குறாங்க. இப்ப இது வெளியே வரணும்னா பூட்டை உடைக்கணும். ஏன்னா நான் ஒரு இது சொன்னேன், குழி இருக்குன்னு. அந்த குழியை தாண்டி இது மேல வரணும் குழியில இறங்கி அப்படின்னாலே அங்க ஒரு கதவு இருக்கு. அது வந்து மெயின்டெனன்ஸ் டோர் மாதிரி. அந்த மெயின்டெனன்ஸ் டோர்ல தான் இவங்க ஜூ கீப்பர்ஸ் வந்து உள்ள வந்துட்டு போவாங்க. அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்குன்றத விட மெயினா வெவ்வேறு விஷயங்களுக்காகவும் வருவாங்க. சாப்பாடு ஒண்ணு, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த உள்ள கிளீன் பண்றது. ஸோ அதுக்கும் உள்ள வந்து போவாங்க. அந்த டோரோடைய பூட்டு எதுவும் உடைக்கலாம் படலை, பூட்டு திறந்து இருக்கு, கதவு வந்து திறந்துருக்கு. அது எப்படி அப்ப இது உள்ள இருந்து வெளியே வர முடியும்? ஏன்னா நீங்க தெரியும் தான், கதவு இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் இருக்கிற பூட்டை உடைச்சா அந்த உடைச்ச அடையாளம் இருக்கும். இங்க இருந்து உடைக்கவும் முடியாது, ஏதாச்சும் உடைக்க முடியும். ஆனா அது திறந்துருக்கு. அப்புறம்தான் ஜெரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட் கீப்பர் அங்க இருந்தார், அவர் மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஜெரி ஸ்டோன்ஸ் அப்படின்றவர் தான் சரியா லாக் பண்ணாம விட்டுருப்பாரு. ஏதாச்சும் ஒரு இதுல விட்டுருக்கலாம். ஆமா, அதனாலதான், இல்லைன்னா பூட்டும் உடையல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போட்டு அந்த பூட்டை பூட்டிடுறாங்க. இது மறுபடியும் இது வந்து வெளியே வந்துடுது. இப்படியே ஒரு 6-7 முறை வெளியே வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. இது எப்படி வெளியே வருது? அதே மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே இவங்க லாக் பண்ணிட்டு தான் போறாங்க அப்படின்னு ஜூ கீப்பர்ஸ்ட கேட்டா அவங்க அதைத்தான் சொல்றாங்க. ஆனா இது வெளியே வந்துடுது. வெளியே வந்துட்டு அந்த யானையை தான் போய் வேடிக்கை பார்க்குது. அப்ப என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு தடவை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நோட்டம் விடுறாங்க. இது இவங்க போற மாதிரி பண்ணிட்டு மெல்ல சில ஜூ கீப்பர்ஸ் மட்டும் ஒளிஞ்சு நின்று அந்த உராங்கட்டான் என்னதான் பண்ணுதுன்னு ரொம்ப நேரம் வந்து பாக்குறாங்க. அப்ப அதுக்கு எப்ப தோணுதோ, அந்த ஃபூ மேன்சூன்ற உராங்கட்டானுக்கு எப்ப தோணுதோ அப்ப அது வந்து கீழே இறங்குது. எப்படி இறங்குதுன்னா, அந்த குழி இருக்கும் பள்ளம், அந்த பள்ளம் இப்படி இதுதான் வந்து வேடிக்கை பார்க்கணும். இப்படி பள்ளத்துல இறங்கணும்னா இந்த இடத்துல வந்து ஏர் விங்ஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஏர்வேஸ் மாதிரி. அதாவது இது கீழே வந்து கான்கிரீட் தான் ஃபுல்லான்றனால ஈரப்பதம் அதிகமா வந்து போயிடக்கூடாது, கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கணும்னு இங்க சின்ன சின்ன ஒரு இது மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஹோல்ஸ் மாதிரி. அது மேல காலை வச்சு இது மெல்ல இப்படி இறங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த கதவு இருக்குல்ல, அது பக்கத்துல வந்த உடனே அதனோட வாய்க்குள்ள கைவிட்டு ஒரு கம்பி வயரை வந்து எடுக்குது. எடுத்து அப்படியே பூட்டுல வந்து போட்டு அப்படியே மேல தூக்கி விட்டு பூட்டை திறந்துட்டு அப்படியே வெளியே போகுது. அதை பார்த்தோன்னே கையும் களவுமா புடிச்சிட்டு அந்த கம்பியை பறிச்சிடுறாங்க. அப்புறம் தான் என்ன நடந்திருக்கு, இது வந்து ஒரு கம்பி இது கிடைச்சிருக்கு. மனுஷங்க எப்படி சாவியை திறக்கிறாங்க, அந்த கால பூட்டு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் இது ரொம்ப கவனமா பார்த்துருக்கு. அப்ப யாருமே இருக்காங்களா இல்லையான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இதுக்கு போர் அடிக்கும் போது யானையை பார்க்கணும்னு தோணும் போது மெல்ல இறங்கி வந்து அந்த கம்பியை வச்சு லைட்டா தூக்கி விட்டுட்டு வெளியே போறது, எதுவும் தெரியாத மாதிரி போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு. சோ இது மட்டும் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வெளியே போறது. அதோட பூட்டை இது திறந்து விட்டுருக்கு இல்ல, அதோட பூட்டல்ல எல்லாமே வந்து ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஜூ ஒரே
அதனால அது வழியா வந்து கம்யூனிகேட் பண்ணி, ஏன்னா ஒராங்குட்டான்ஸ் வந்து பேசிக்கும்ல, அந்த அவங்க இதுல பேசிக்கிட்டு எல்லாரையும் கூட்டு வெளியவும் போகுது. ஸோ இதெல்லாம் இப்படிதான் நடக்குதுன்னு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஒராங்குட்டான்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, சும்மா சாதாரணமா இது வந்து நடக்கிறது கிடையாது. ஏன்னா இது இவ்வளவு நாள் நோட்டமிட்டு எப்படி பூட்ட தொடங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பியை எடுத்து அந்த கம்பியை உள்ள நுழைச்சு தெளிவா இந்த ஒரு லாக்கை தூக்கி விட்டா கீ ஓப்பன் ஆயிரும் அப்படின்றதும் அதுக்கு புரிஞ்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இது யாரும் இல்லாதப்போ வெளியே போகணும் அப்படின்றதும் ஒராங்குட்டானுக்கு வந்து தெரிஞ்சு தந்திரமா யோசிச்சிருக்கு ஒராங்குட்டான். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இது போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச உடனே பல அடுக்கு பாதுகாப்பு போடுறாங்க. அந்த கையை உள்ள விடுது இல்ல, உள்ள விட்டு தானே இந்த பக்கமா அந்த சாவி திறக்குது, அது உள்ள விடாத மாதிரி கதவை மாத்துறாங்க. அடுத்தடுத்து இன்னும் சில மாற்றங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இவ்வளவு பண்ணி அதுக்கப்புறமாச்சும் அந்த ஒராங்குட்டான் உள்ள இருந்துச்சா இல்ல அதுவும் ஏதாச்சும் வெளியே போக வந்து இறங்கி உள்ள வர ட்ரை பண்ணலாம் செஞ்சிருக்கு வெளியே வர்றதுக்கு. ஆனா அப்ப வந்து கைய உள்ள விட முடியாது இல்ல, அப்புறம் அங்கேயே நின்று யோசிக்கலாம் செஞ்சிருக்கு வழி இருக்கான்னு. ஸோ அந்த அளவுக்கு கில்லாடியா தான் இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது 1968 நடந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ஃபூ மேன்சு. இது பத்திலாம் நிறைய சில்ட்ரன்ஸ் புக்கெல்லாம் கூட வந்தது, ஒராங்குட்டான் ஹுடினி அப்படின்னு சொல்லி. இந்த ஹுடினி அப்படின்னா ஹாரி ஹுடினி அப்படின்றவர் தான் 1874 to 1926 வரைக்கும் வாழ்ந்த ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட். ஸோ அவருடைய பேரை இதுக்கும் வந்து வச்சு இதை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் 1983 காலகட்டத்தில் இதை அந்த ஒமாஹா ஜூல இருந்து மாற்றி இன்னொரு ஜூ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற டெக்சாஸ் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு போர்ட்டர் கிளாடிஸ் போர்ட்டர் அப்படின்ற ஜூல இதை வந்து சேர்த்தாங்க. அங்கிருந்து ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் 1992 இது இறந்துதான் வந்து தகவல் இருந்தாலும் இது உறுதி செய்யப்படலை. ஸோ இதுதான், அதாவது இது இறந்தது வந்து அந்த வருஷம், ஆனா எந்த டேட் எந்த ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் இது பெருசா எதுவும் பண்ணலை அப்படின்றனால இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா 2020 இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் இந்தோனேசியாவில் இருக்கிற போர்னியா ஐலாண்ட், அங்கே இருக்கக்கூடிய போர்னியா காடு, அங்கே வந்து ஒரு மனுஷன், அதாவது போர்னியா ஒராங்குட்டான் சர்வைவல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர் வந்து ஆற்றுல இறங்கி அது பக்கத்தில் இருந்த புதர்ல இருந்த விஷ பாம்புகளை பிடிச்சி வெளியே போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படி வெளியே போட்டுட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஒராங்குட்டான் பண்ண ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த நான் சொன்னேன்ல இந்த ஒரு ஆமா, இந்த ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா என்னன்னா, இப்ப பொதுவா இந்த ஒராங்குட்டான்களுக்கு வந்து பாதுகாப்பு இப்ப இருக்கிறது இல்ல போர்னியா காடுகள்ல. ஒண்ணு மனுஷங்க போய் வேட்டையாடிடுறாங்க, இன்னொன்னு அது தானா இனச்சேர்க்கை பண்றதுக்குள்ளாட்டியே சில நேரங்கள்ல இறந்தும் போயிருது ஏதாவது காரணத்தினால. இப்ப அழியும் தருவாயில இது இருக்கிறனால இதை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அப்பதான் இந்த ஃபவுண்டேஷன் தரப்புல இருந்து ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த குட்டிகள்லாம் இருக்கும்ல ஒராங்குட்டான், அவங்கள வந்து வளர்க்கறது. அவங்கள வளர்த்து குறிப்பா ஆதரவற்ற நிலையில, இப்ப அம்மா வந்து பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் இறந்து போயிருப்பாங்க, ஏதாச்சும் தவறி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி குட்டிகளை எடுத்து இந்த ஃபவுண்டேஷன் வளர்க்கறாங்க. ஆமா, ஏன்னா ஒராங்குட்டான்களுக்கு சாப்பிடுறது எப்படி, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சொல்லி மதர். ஆமா, மதர் தான் சொல்லி கொடுக்கும் கூடு கட்டுறது எல்லாமே. ஆனா இப்ப மதர் இல்லைன்னா அது வாழ முடியாம செத்து போயிடும். அதனால அதை எடுத்து இவங்க வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். கூண்டுன்னா சின்னதுலாம் கிடையாது, பெரிய கூண்டு. இதுக்கு ஏத்த மாதிரி ஜூல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். அந்த மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டு அங்க வந்து இது கத்து கொடுப்பாங்க. அந்த ஜூ கீப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து மரத்து மேல ஏறி மெல்ல இப்படி பண்ணி காமிப்பாங்க, இப்படிதான் வந்து கூடு கட்டணும்னு. அது கீழே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் குட்டி ஒராங்குட்டான். பார்த்துட்டு அதே மாதிரி அப்படியே மெல்ல பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இந்த கலர்ல இருந்தா அது விஷம் அப்படின்றதையும் புரிய வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு மரத்து மேல எப்படி நடக்கணும் அதையும் வந்து மனுஷங்க தான் கத்து கொடுப்பாங்க. மனுஷங்களால மரத்துல போக முடியுமா? முடியாது. அதுக்காக கீழேயே வந்து கைய வச்சு நடந்து அதை ஆனா மேல ஏத்தி விட்டுருவாங்க. இப்ப அதை பார்த்துட்டு அப்படியே அது மரத்துல பழகணும். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது அந்த ஃபவுண்டேஷன். பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, அதுக்கு அந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட், அதாவது ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்றது. அங்க எப்படி இருக்கும்னா, இந்த ஓரளவுக்கு ட்ரைனிங்லாம் கிடைச்சிருக்கும்ல, அந்த ஒராங்குட்டான் வளர்ந்த உடனே அங்க விட்டுருவாங்க.
அங்க வந்து ஆபத்து இருக்காது. இந்த சிங்கம், புலி, அதே மாதிரி மனுஷங்களால இதை போய் வேட்டையாட முடியாது. ஏன்னா இவங்க பெரிய வேலி போட்டு மிகப்பெரிய காட்டு பகுதியை இவங்க வந்து பராமரிப்பாங்க. ஒராங்குட்டானுக்குனே நேர்ந்து விட்ட இடம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல அதை கொண்டு போய் விட்டுருவாங்க. அது அங்கேயே அடுத்து வாழ பழகி இன்னும் நல்லா தனியா வாழ பழகிரும் மனுஷங்கள்லாம். அதுக்கப்புறம் வேலியை திறந்து எதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சோ அதெல்லாம் அந்த ஒரிஜினல் காட்டுக்குள்ளேயே விட்டுருவாங்க. அந்த ப்ரொடெக்டட் ஏரியா இல்லாம ஒட்டு மொத்தமா அது இருந்த இடத்துக்கே விட்டுருவாங்க. அது போய் வாழ்ந்துரும் தான் கான்செப்ட். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அங்கதான் இந்த ஃபவுண்டேஷனை சேர்ந்த ஒருத்தர் வந்து பணியாளர், அவர் வந்து ஆத்துல இறங்கி பாம்புகளை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அது பாதுகாக்க பட்ட பகுதின்றனால உராங்குட்டான்களுக்கு பாம்புகள்னாலையும் ஆபத்து இருக்குங்க. அப்ப அதுவும் ஆபத்து இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த பாம்புகளை எடுத்து வேற பக்கம் போடுவாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு உராங்குட்டான் பாக்குது. பார்த்துட்டு அது என்ன நினைச்சிருச்சுன்னா, இந்த மனுஷன் வந்து ஆபத்துல தவிக்கிறான் போல, நம்ம ஹெல்ப் பண்ணணும் போலன்னு மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த கரையோரம் வந்துட்டு இப்படியே கை கொடுத்துருக்கு. கை கொடுத்து வா நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி. அந்த பணியாளர் வந்து அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஒராங்குட்டான்களுக்கே வந்து தண்ணி பிடிக்காது, நீச்சலும் தெரியாது, இருந்தாலும் அதை காப்பாத்துறதுக்கு முன் வந்து கை காட்டி அதை வந்து அந்த மனுஷன் வந்து ஆனா கை கொடுக்காம அப்படியே விலகி போயிடுறாங்க. ஏன் இங்க கை கொடுக்கலன்னா, கொடுத்தா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி கை கொடுத்துட்டா அது இன்னும் மனுஷங்களோட நெருங்கிதான் பழகும். அது முழுசா காட்டு விலங்கா மாறாது. அப்ப அது ஃபுல்லா காட்டுல வாழணும்ன்றனால அது கூட இவங்க பழக மாட்டாங்க இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது. அதனால கை கொடுக்காம போயிடுறாங்க. ஆனா அந்த கை கொடுத்த நிகழ்வு இருக்குல்ல, அதான் அனில் பிரபாகர் அப்படின்ற வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், அவரை வந்து கரெக்டா அந்த டயத்தை பார்த்து போட்டோ எடுத்துடுறாங்க. போட்டோ எடுத்து அதை வந்து இன்டர்நெட்ல போட்டோன்னே அந்த 2020 பயங்கரமான ஃபேமஸ் ஆச்சு. இப்ப கூட அந்த போட்டோ இருக்கு, போட்டு காமிங்க. அது நிஜத்திலேயே அது கையை நீட்டின மாதிரி அவர் வந்து ஆனா கொடுக்க மாட்டாரு, ஆனா நீட்டி காப்பாத்த பார்த்திருக்கோம். இது வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒரு தரப்பு வந்து இது உண்மையிலேயே காப்பாத்த பார்த்திருக்குன்னு, இன்னொரு தரப்பு உராங்குட்டான்கள் வந்து பொதுவாவே ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு விலங்கு, அதுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு விஷயம் நடந்தா என்னன்னு தெரிஞ்சுக்க. அப்ப இந்த மனுஷன் வந்து எதுக்காக தண்ணியில இறங்கி இருக்கான், ஏன் பாம்புகளை தூக்கி அந்த பக்கம் போடுறான், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக கூட கை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட கையை நீட்டி இருக்கலாம். அது ஒட்டுமொத்தமா அது அந்த உராங்குட்டானுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அனில் பிரபாகர் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப நேரம்லாம் நடக்கல, கொஞ்ச நேரம் அவர் கை காட்டுறதும் அவர் வந்து மறுத்துட்டு போறது, அது கொஞ்ச நேரம், அதுக்குள்ள நான் வந்து போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப எனக்கு இதுல ஒரு 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி கேட்கிறேன். இப்ப சார் அனில் பிரபாகரன் இருக்காரா, இவர் வந்து நம்ம ஊருக்காரா, இந்தியாவா? சர்லாம் கிடையாது, அனில் இல்ல சர்னா நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்தேன் சார் அப்படின்ட்டு. அனில் பிரபாகர் வந்து இந்தியாக்காரர் தான், குறிப்பா வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இந்தோனேசியால தான் வேலை பாக்குறாங்க ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரியில. அங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த காட்டு பகுதி போட்டோ எடுக்கிறது, ஆமா அந்த மாதிரி போயிருக்கும் போது அந்த நிகழ்வு நடந்திருக்கு. சரி, இப்போ இது வந்து அது அப்ப அந்த ஃபாரஸ்ட் வந்து இது மக்கள் பார்க்கலாம். பார்க்கலாம். ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா என்னன்னா அங்க பார்க்கலாம், ஆனா வேட்டையாடக்கூடாது. அந்த மாதிரி சும்மா ஒரு ஜூ, இப்ப நம்ம பார்க்குக்கு போறோம்னா அந்த மாதிரி. ஓகே, அதுதான் 2வது கேள்வியா இருந்துச்சு. ஓகே, இது அவ்வளவுதான். ஓகே, இது வந்து இந்த 2 சுவாரஸ்யமான கதைகள் இந்த வீடியோல பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல இது ஒரு கிரேட் ஏப், மனித குரங்கு இனம். அதே மாதிரி இன்னொரு குரங்கு இனத்தை பத்தி இப்ப போறோம். அதுதான் வந்து பொனோபோ அப்படின்ற ஒரு இனம். இது வந்து உராங்குட்டானோட சேர்ந்த வகையா இல்ல அது தனியாவா? ஆமா, உராங்குட்டான், கொரிலா, சிம்பன்சி, அதே மாதிரி தான் பொனோபோ அப்படின்றதும் ஒரு மனித. அப்போ உராங்குட்டானோட சீரீஸ் முடியுதா? அவ்வளவுதான். அப்ப இதுதான் உராங்குட்டானோட கடைசி சீரீஸ், கடைசி வீடியோ. இந்த சீரீஸ் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா முடிஞ்சிருக்கு. அடுத்த சீரீஸ்ல வந்து என்ன உயிரின பேரே பொனோபோ. இந்த பேரை நான் வீடியோல எப்படி சொல்ல போறேன்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு உராங்குட்டான்ல ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பொனோபோவோட வாழ்க்கை விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.